Hi students, good morning to all. Welcome back to Science Zone class. How are you all? I hope you are all fine and safe in your home. Okay dears. Eat healthy food, drink more hot water, do the homework properly, drink more hot water because nowadays change the climate, so take care of your health. Okay dears. Today we are going to discuss about the unit 2 force and pressure. The one part is not teach. That part only now I am going to discuss about. Now take your science one book, take page number 12, force and pressure. Already we had learned what is the force, what is the pressure. The force is the action of push or pull, that is force. The pressure is the effect of force. What is the formula of pressure? Yes, pressure equal to thrust by area. The thrust or force the same meaning. Force நாலும் thrust நாலும் நமக்கு ஒரே மீனிங் தான். ஸோ ப்ரெஷருடைய ஃபார்முலா force by area. When the pressure is more, yes, the smaller area the pressure is more, the larger area the pressure is very low. This is a concept. Today we are going to discuss about viscous force or viscosity. Take page number 16. Yes, page number 16. Take a small quantity of different kind of liquid like coconut oil, honey, water and ghee, etc. First நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்மால் குவான்டிட்டியில் என்ன எடுத்துக்கிறோம், வாட்டர், ஆயில், ஹனி, that coconut oil and ghee, இது எல்லாமே எடுக்கிறோம். நம்ம எடுத்துட்டு place one drop of each liquid on a separate glass plate. இப்போ நம்ம ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் பிளேட்டில் உனக்குள்ள வாட்டர் ஒரு ட்ராப்பு, தென் ஹனி ஒரு ட்ராப்பு, கீ ஒரு ட்ராப்பு. மென்ஷன் பண்ணிக்கிறோம். கீ, இது வாட்டர், இது ஆயில், தென் ஹனி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிளேட்டில் வந்து ஒவ்வொரு ட்ராப் வந்து வச்சிடுறோம். Now gently raise one end of the glass plate so as to allow the liquid to slide down the smooth surface of the plate. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிளேட்டை ஒன் சைடு சாய்க்கும்போது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறோம். அப்சர்வ் த ஸ்பீட் ஆஃப் த ஈச் லிக்விட். இப்போ நமக்கு வாட்டர் இருக்குது, கோகோனட் ஆயில், கீ, ஹனி எல்லாமே ஒவ்வொரு லிக்விட் நம்ம ட்ராப் வந்து அதில் வச்சுட்டு நம்ம பிளேட்டை சாய்க்கும் போது எது நமக்கு ஃபாஸ்ட்டாக கீழே டவுன் ஆகும்? எஸ், இந்த வாட்டர் தான் என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட்டாக வரும். ஆயில் வந்து கொஞ்சம் மெதுவாக வரும். கீ வந்து ரொம்ப மெதுவாக வரும். தென் ஹனி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். அவ்வளோதான். அப்போ நமக்கு எதில் வந்து அதிகமாக நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ளோ ஆகும்? வாட்டர். நவ் ஈச் லிக்விட் மூவ்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் ஸ்பீடு. என்ன பண்ணோம், ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு ஸ்பீடில் வந்து மூவ் ஆகுது. வாட்டர் ஃப்ளோஸ் ஃபாஸ்டர் தென் த அதர் லிக்விட். நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது ஆயிலை கம்பேர் பண்ணும்போதும், கீ கம்பேர் பண்ணும்போதும், ஹனியை கம்பேர் பண்ணும்பொழுதும் நமக்கு வாட்டர் வந்து என்னவாகும், ஸ்பீடாக ஃப்ளோ ஆகும். கீ ஃப்ளோஸ் வெரி ஸ்லோலி between the layers of the liquid which is in motion. There is a frictional force parallel to the layers of the liquid. நமக்கு வாட்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருது, ஏன் அந்த கீ, ஆயில், ஹனி இதெல்லாம் ஸ்லோவாக வருதுன்றதான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிகாஸ் பிட்வீன் த லேயர்ஸ் ஆஃப் த லிக்விட் விச் இன் மோஷன் there is a frictional force parallel to the layers of the liquid. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் அந்த லிக்விட் ஏற்படுத்தக்கூடிய ஃபோர்ஸும் என்னவாகுது அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து சேஞ்ச் ஆகுது. This frictional force opposes the motion of the liquid layers while they are in motion. நமக்கு லிக்விடில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. அந்த லேயர் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸும் நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் என்ன பண்ணும்னா ஒன்று அப்போஸ் பண்ணுது. ஆப்போசிட் சைடில் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஃப்ளோ வந்து நமக்கு ஸ்லோவாகுது. The frictional force acting between the successive layers of the liquid which acts in order to oppose the relative motion of the layer is known as viscous force. Such a property of a liquid is called viscosity. Viscous force is measured by the unit called poise. Underline the word
poise. Then CGS system, kilogram meter inverse second inverse or Newton second meter power minus 2 in SI system. SI system இப்போ நமக்கு விஸ்காசிட்டிக்கு 3 யூனிட் இருக்குது. வாட் தே ஆர்? பாய்ஸ் இன் CGS சிஸ்டம், தென் SI சிஸ்டமில் கிலோகிராம் மீட்டர் பவர் இன்வர்ஸ், தென் செகண்ட் பவர் மைனஸ் 1, தென் நியூட்டன் செகண்ட் பவர் மைனஸ் 2. 3 யூனிட்ஸ் ஹாவ் அ விஸ்காசிட்டி. ஓகே, நவ் விஸ்காசிட்டிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு லிக்விடில் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அந்த லேயர் தரக்கூடிய ஃபோர்ஸும் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஒன்று ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால நமக்கு அங்கே அதோட ஸ்பீடு வந்து ஸ்லோவாகுது. ஓகே, திஸ் இஸ் த விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆர் விஸ்காசிட்டி. நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷன். 2.7 friction. We walk on the roads without falling, but we tend to fall when we walk on wet surfaces. Normal surfaceல without falling, okay, but wet surfaceல நம்ம வந்து என்னவாகும்? fall ஆகும். Because why? We walk on the roads safely because of friction between the feet and the road. நம்மளுடைய ஃபீட்டுக்கும் ரோடுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால் நார்மலாக வாக் பண்ண முடியுது. ஓகே, பட் the friction is less when we walk on wet surface and so we tend to fall. எப்போ நம்மளுடைய லெக்குக்கும் ஃபீட்டுக்கும் ரோடுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் ரொம்ப கம்மியாகுதோ அங்கே என்னவாகும்? நம்மளால் நடக்க முடியாது. ஓகே, அப்போ நம்மளால் ஃப்ரிக்ஷன் இருந்தால் மட்டும்தான் நடக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு frictional force or friction arises when two or more bodies in contact move or tend to move relative to each other. ரெண்டு பாடி இருக்கணும், நம்மளுடைய ஃபீட்டு ஒரு பாடி, தென் ரோடு ஒரு பாடி. அப்போ எப்போதுமே ஃப்ரிக்ஷன் நடைபெறணும் அப்படின்னா அப்போ இங்கே என்ன இருக்கணும்? நம்ம ரெண்டு பாடி வந்து ஒன்று டச்சில் இருக்கணும், இல்லை அப்படின்னா அது மேலே ரோலிங்காக இருக்கணும். ஓகே, தென் இட் ஆக்ட்ஸ் ஆல்வேஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் த மூவிங் பாடி. எப்போதுமே ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன பண்ணும்? ரியாக்ட் பண்ணும். தென் த ஃபோர்ஸ் இஸ் ப்ரொடியூஸ்ட் டியூ டு த ஜியோமெட்ரிக்கல் டிஸ்சிமிலரிட்டிஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆஃப் த பாடிஸ் விச் ஆர் இன் ரிலேட்டிவ் மோஷன். எங்கே நமக்கு சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதோ அங்கே நம்மளுடைய ஃப்ரிக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும். ஃப்ரிக்ஷன் கேன் ப்ரொடியூஸ் த ஃபாலோவிங் எஃபெக்ட். friction produces the 3 effects main. First one, friction opposes the motion. மோஷனை எப்போதுமே என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். அது ஃபாஸ்ட்டாக போகுதா ஸ்லோவாக போகுதுன்றது ஃப்ரிக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, தென் இட் காசஸ் வியர் அண்ட் டியர் ஆஃப் த சர்ஃபேசஸ் இன் கான்டாக்ட். அதாவது ஒரு பொருள் வந்து தேய்மானம் அடையுது அப்படின்னா அதுக்கு காரணமும் ஃப்ரிக்ஷன் தான். ஓகே, இட் ப்ரொடியூசஸ் ஹீட். ரெண்டு பாடி வந்து நமக்கு டச் ஆகும் பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு மிஷினே எடுத்துக்காங்க, ஒரு மிஷின் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா ரெண்டு பார்ட்ஸ் வந்து அதில் ஒன்றோட ஒன்று உரசும். அப்போ உரசும் பொழுது அங்கே வந்து நம்ம ஆயில் போட்டோம் அப்படின்னா அங்கே வந்து ஈஸியாக நமக்கு மூவ் ஆகும். ஆயில் போடலை அப்படின்னா என்னவாகும்? அது ரெண்டும் உரசி அப்படியே என்னவாகிட்டே இருக்கும், அது தேய்மானமும் அடைஞ்சிடும், அங்கே நமக்கு ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஓகே, திஸ் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன். Next, types of friction. Friction can be classified into 2 basic types. How many types? 2 basic type. What they are? That is the static friction. Another one is kinetic friction. Already you know the meaning. The static means rest. Okay, static means rest. Kinetic means move. Static means rest, kinetic means move. Okay, சரி, இப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், தென் ஸ்டாட்டிக் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன், அதான் 2 டைப்ஸாக நம்ம சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். த ஃப்ரிக்ஷன் experienced by the bodies which are at the rest is called static friction. நமக்கு நம்மளுடைய பாடி எடுத்துக்கூடிய பாடி வந்து ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா that is a static friction. All the objects are rigidly placed to be at rest on the earth. நம்மளுடைய எர்த்தில் எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு கைனடிக் ஃப்ரிக்ஷன், அதாவது மூவிங்கில் ஏற்படக்கூடிய ஃப்ரிக்ஷன். Friction existing during the motion, underline the word motion, that is a moving.
motion of bodies is called kinetic friction. Okay, then kinetic friction can be further classified into sliding friction and rolling friction. Or you understand, the friction is classified two types. One is static, another one is kinetic. Okay, the friction classified two types. One is static friction, another one is kinetic friction. Again, the kinetic friction classified into two types. One is rolling friction, another one is sliding friction. Are you understand? Okay, now when a body slides over the surface of another body, the friction acting between them surface in contact is called sliding friction. ஸ்லைடிங்னா நமக்கு தெரியும், இந்த மாதிரி ஸ்லைடிங்காக இருக்கிறது தான் ஸ்லைடிங். அப்போ இங்கே ஸ்லைடிங்காக ஒரு பாடி இருக்குது, இன்னொரு பாடி இதில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் அ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு, when a body rolls over another surface, the friction acting between the surfaces in contact is called rolling friction. இப்போ நார்மலாக ஒரு பாடி இருக்குது அப்படின்னா, நார்மல் இப்போ ஒரு ரோடு எடுத்துக்கோங்களே, ஃபார் எக்ஸாம்பிள் ரோடு, இந்த ரோடு மேலே நமக்கு நிறைய பஸ்ஸு வெஹிக்கிள்ஸ் நிறைய ட்ராவல் ஆகுது. அப்போ நிறைய ட்ராவல் ஆகும்போது அதனுடைய வீல்ஸ், அந்த வீல்ஸும் இந்த ரோடும் அப்போ என்னவாகுது, அது இஸ் அ ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, ஸ்லைடிங் வேறு, தென் ரோலிங் ஃப்ரிக்ஷன் வேறு. ஸ்லைடிங்கிறது வந்து ஸ்லைடிங் ஆப்ஜெக்ட், அது மேலே வந்து ஸ்லைட் ஆகிட்டு வர்றது. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பாடியில் ஒரு பாடி ஸ்டாட்டிக்காக இருக்கும், அது மேலே இன்னொரு பாடி மூவ் ஆகிட்டே இருக்கும். It is a rolling friction. Okay, rolling friction is less than sliding friction. நமக்கு தெரியும் ஸ்லைடிங்காக இருக்கிறது தான் எப்போதுமே ஃபாஸ்ட்டாக போகும். நார்மல் சர்ஃபேஸில் வந்து நமக்கு ஃபாஸ்ட் இருக்காது. ரோலிங் சர்க்கிளில் தான் நமக்கு எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். தென் ஸோ ரோலிங் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன். ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனை விட ரோலிங் ஃப்ரிக்ஷன் நமக்கு கம்மி தான். நமக்கு நார்மலாக நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுறீங்க, ஒரு டாய்ஸ் எடுத்துக்கோங்களேன், டாய் எடுத்துகிட்டு ஒரு ஃபோர் வீலர் வெஹிக்கிளோ டூ வீலரோ வச்சுக்கோங்களேன், ஒரு பைக்கோ ஒரு காரோ, ஒரு டாய் கார் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மல் சர்ஃபேஸில் தள்ளி விடுங்க, அது மெதுவாக தான் போகும். அதே ஸ்லாண்டிங் சர்ஃபேஸில் நீங்கள் தள்ளி விட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, நமக்கு ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷன் தான் அதிகம். Okay, that's why wheels are provided in vehicles, trolleys, suitcases, etc. Okay, so types of friction. The friction divided into two types. What they are, that is static friction, another one is kinetic friction. Again, the kinetic friction divided into two groups. One is rolling friction, another one is rolling friction, another one is sliding friction. Okay, or you understand what is friction, the types of friction. நெக்ஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃப்ரிக்ஷன். என்ன ஃபேக்டர்லாம் நமக்கு ஃப்ரிக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது? த ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ். த செகண்ட் ஒன் வெயிட் ஆஃப் த பாடி. தேர்டு ஒன் ஏரியா ஆஃப் கான்டாக்ட். இந்த த்ரீ ஃபேக்டர்ஸுமே என்ன பண்ணுதுன்னா ஃப்ரிக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒன், நேச்சர் ஆஃப் அ சர்ஃபேஸ். மூவிங் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ ரஃப் சர்ஃபேஸ் will be difficult, but we can easily move it on a smooth surface. நார்மலாக நமக்கு ரஃப் சர்ஃபேஸில் வந்து நம்மளால் எதுவுமே ஆப்ஜெக்டை வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாது. அதே ஸ்மூத் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்டை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியும். அப்போ சர்ஃபேஸ்னாலேயும் நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே அஃபெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இட் பிகாஸ் ஃப்ரிக்ஷன் வேரிஸ் பிட்வீன் த சர்ஃபேஸஸ். அப்போ சர்ஃபேஸை பொறுத்து நமக்கு ஃப்ரிக்ஷன் வந்து வேரி ஆகுது. ஓகே, then second one, weight of the body. It is easy to pedal your cycle without any load on its carrier. With a load placed on its carrier, it is difficult to move it because the weight of the carrier increases the friction between the surface of the tire அண்ட் த ரோடு. இது நார்மலாக நம்ம எல்லாருமே டெய்லி லைஃப்பில் பார்த்துருக்கக்கூடியது தான். நம்ம நார்மலாக நம்ம சிங்கிளாக சைக்கிளில் போகும்போது ஈஸியாக நம்மளால் பெடல் போட்டு போக முடியும். ஏன்னா நமக்கு இங்கே என்னவாகுது, வெயிட் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஸோ ஃப்ரிக்ஷனும் வந்து இங்கே நமக்கு கம்மியாக இருக்குது. தென் அதே நமக்கு சைக்கிளில் வந்து ஒரு லோடு இருந்துச்சு, ஒரு ஆள் நம்ம ஏற்றிட்டு போனோம் அப்படின்னா அப்போ என்னவாகும், நமக்கு டயர் வந்து நல்லா அமுங்கும். அப்போ வெயிட் கொடுக்கும் பொழுது நமக்கு இங்கே ஃப்ரிக்ஷன் என்னவாகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ between the surface of the tire and the road, the
இன்க்ரீஸ் த ஃப்ரிக்ஷன். அப்போ நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் அங்கே ஃப்ரிக்ஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, தென் சர்ஃபேஸ்னாலும் அஃபெக்ட் ஆகும், தென் வெயிட் இன்க்ரீஸ் ஆனாலும் ஃப்ரிக்ஷனில் வந்து அஃபெக்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஃபார் எ கிவன் வெயிட் த ஃப்ரிக்ஷன் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் பிட்வீன் த டூ சர்ஃபேசஸ். இப்போ ரெண்டு சர்ஃபேஸ்க்கும் இடையில கான்டாக்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா, இப்போ நம்ம டூ வீலர் எடுத்துட்டோம்னா நம்ம டூ வீலர் டயருக்கும் ரோடுக்கும் இடையில கான்டாக்ட் இருக்கும். அதே நமக்கு டூ வீலர் டயர் வந்து ரொம்ப சின்னமாக இருக்கும். ஓகேவா, அதே நமக்கு ரோட் ரோலர் எடுத்துக்கோங்களேன், ரோட் ரோலருடைய டயர் எப்படி இருக்கும், பெருசாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்னவாகும், இங்கே ஃப்ரிக்ஷன் இங்கே சேஞ்ச் ஆகும். அப்போ ஏரியா ஆஃப் கான்டாக்ட் சேஞ்ச் ஆகும் பொழுது நமக்கு ஃப்ரிக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. எ ரோட் ரோலர் ஹேஸ் அ ப்ராட் பேஸ் so it offers more friction on the road, but a cycle has a least friction since the area of contact of the tire with the surface of the road is less. Okay, அதனால தான் நமக்கு ரோட் ரோலர் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. அப்போ ஏரியாவோட கான்டாக்ட் வந்து அதிகரிக்கும் பொழுது இங்கே ஃப்ரிக்ஷன் என்னவாகுது, அதிகரிக்குது. அப்போ நம்மளால ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண முடியாது. அப்போ ஏரியா சேஞ்ச் ஆனாலும் நமக்கு ஃப்ரிக்ஷனில் அஃபெக்ட் ஆகும். Okay, there are three factors affecting the friction. What they are? First one is nature of the surface, weight of the body. Third one, area of contact. Okay.